சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை அழைக்கின்றேன். கடந்த சில வாரங்களாக சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தலைப்பில் பல சத்தியங்களை நாம் கொஞ்ச நேரத்தில் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நாம் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை தியானித்து வருகிறோம். குதிரை இத்தநாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை இத்தநாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெயம், மேன்மை, உயர்வு, வெற்றி யாருக்கு என்று வேதம் சொல்லுகிறது? யுத்த குதிரையாக எவர்கள் மாறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஜெயம், அவர்களுக்குத்தான் மேன்மை, அவர்களுக்குத்தான் ஆசீர்வாதம். வேதம் நாம் ஒவ்வொருவரும் யுத்த குதிரையாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலே, யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தம்முடைய மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய யூதா கோத்திரமாக இருக்கிறோம். நம்மையும் ஆண்டவர் யுத்த குதிரையாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். யுத்த குதிரையாக மாறும்போதுதான் வெற்றியை, ஜெயத்தை, மேன்மையை, உயர்வை, மகிமையை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் யுத்த குதிரையின் தன்மைகள் என்ன அப்படின்னு, யுத்த குதிரைனா எப்படி இருக்கும், அதனுடைய கேரக்டர்ஸ், அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் ஒரு காரியத்தை தியானித்திருக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். 39:19 குதிரைக்கு நீ வீரியத்தை வைத்தாயோ. சாதாரண குதிரைகள் இருக்கிறது, ராஜாக்களின் ரதங்களில் பூட்டப்படுகிற குதிரைகள் இருக்கிறது, யுத்தத்துக்கு பயன்படுகிற குதிரைகளும் இருக்கிறது. ராஜாவினுடைய ரதத்தில் பூட்டப்படுகிற குதிரைகள் பார்ப்பதற்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்கும். சாதாரண குதிரைகள் அது சாதாரணமாகவே பயணம் செய்ய உதவி செய்யும். ஆனால் யுத்த குதிரைகள் அப்படி அல்ல. யுத்த குதிரைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 39:19 யோபுவிலே, குதிரைக்கு நீ வீரியத்தை வைத்தாயோ. ஐயா, யுத்த குதிரை வீரியம் உள்ளது, யுத்த குதிரை பலன் உள்ளது. வீரியம் என்றால் பலன். மற்ற குதிரைகளை விட அதிகமான பலன் இருக்கும். சரீரமெல்லாம் முறுக்கேறி இருக்கும். ஒவ்வொரு கணுக்கள், எலும்புகள், சதைகள்லாம் இரும்பு போல வைரம் பாய்ந்ததாக இருக்கும். அதான் வீரியம் உள்ளது. யுத்த குதிரையாக மாறி ஜெயத்தையும் மேன்மையும் பார்க்கணும்னா முதலாவது வீரியம் தேவை, பலன் தேவை. எதுல பலன் தேவை? 16-17 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட அவர் வேண்டுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், ஒவ்வொருவரும் உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லி. நான் பார்க்கிற இந்த சரீரம் புறம்பான மனுஷன் என்றும், ஆவி ஆத்துமா என்று உள்ளான மனுஷன் என்று வேதம் அழைக்கிறது. ஆவியையும் ஆத்துமாவி வேதம் உள்ளான மனுஷன், மறைந்திருக்கிற மனிதன், ஆவி மனிதன் என்று அழைக்கிறது. இன்னர் மேன், ஹிடன் மேன், ஸ்பிரிட் மேன் என்று வேதம் அழைக்கிறது. வேதம் சொல்லுது உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட. நம்முடைய ஆவியில, உள்ளான மனிதனில் எவ்வளவு வீரியம் இருக்கிறதோ அவ்வளவுதான் வாழ்க்கையில ஜெயம், அவ்வளவுதான் வாழ்க்கையில மேன்மை. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே, கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். நிறைய காரியங்கள் சொல்லிட்டு ஃபைனலா சொல்லுகிறார்,
கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதுல பலப்படணும்? ஆவியில பலப்பட வேண்டும். எதுல பலப்பட வேண்டும்? உள்ளான மனிதனிலே பலப்பட வேண்டும். எதுல பலப்பட வேண்டும்? ஆவி மனிதனில், மறைந்திருக்கிற மனிதனில். முட்டையிலே தோடை பார்க்கிறோம், மேல அந்த தோடு தான் அந்த புறம்பான சரீரத்துக்கு ஒப்பானது. உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தான் ஆவி மனிதன், உள்ளான மனிதன், அவன் தான் ரியல் மேன். அவன்ல பலன் வரணும், அது ஆவில பலன் அதிகரிக்கணும். அப்படி பலன் அதிகரிக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு காரியத்தை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். யாரெல்லாம் தனி ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக நேரம் தனி ஜபத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஆவில பலன் பெருகும். இதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எலியா, போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார், சந்தித்தார். எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார். அங்கே அப்பத்தை தலையிலே சுடப்பட்ட அப்பமும் தண்ணீர் தலைமாட்டிலே இருந்தது. அவன் சாப்பிட்டான், படுத்துக்கொண்டான், மறுபடி தட்டி எழுப்பினார், சாப்பிட்டான். அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாட்கள் நடந்தான். அப்படியானால் இந்த புறம்பான மனுஷனுக்கு போஜனத்தில் பலன் இருக்கிறது, புறம்பான மனுஷனுக்கு ஆகாரத்தில் பலன் இருக்கிறது. அதே போல உள்ளான மனிதனுக்கும் ஆகாரம் இருக்கிறது, உள்ளான மனிதனுக்கும் போஜனம் இருக்கிறது. மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பத்தை வேத வசனத்துக்கு இணையாக சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களுக்கு அப்போ, நமக்கு மார்னிங் டிஃபன் இட்லி, தோசை, ஆப்போ, கவனியுங்கள், சப்பாத்தி போன்ற மார்னிங் டிஃபனுக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பமாகிய வசனம். புறம்பான மனுஷனுக்கு அப்போ, உள்ளான மனுஷனுக்கு வசனம். புறம்பான மனுஷனுக்கு ஆப்போ, உள்ளான மனுஷனுக்கு வசனம். ரெண்டாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 5வது அதிகாரம் 2வது வசனம், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. உபதேசங்களை, தேவனுடைய வார்த்தைகளை மறுபடியும் போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. உபதேசம் என்றால் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பலமான ஆகாரம் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே ஸ்ட்ராங் மீட் என்று போடப்பட்டிருக்கிறது. இறைச்சி மட்டன் என்று போடப்பட்ட ஸ்ட்ராங் மீட், இறைச்சி. அப்போ உபதேசமாகிய வசனத்தை இறைச்சி கோப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறைச்சி, அந்த மீட் புறம்பான மனுஷனுக்கு, உள்ளான மனுஷனுக்கு உபதேசமாகிய வேத வசனம். ஐயா, புறம்பான மனுஷனுக்கு அப்பம் அல்லது ஆப்பம் ஆகாரம், உள்ளான மனுஷனுக்கு வேத வசனம். ரெண்டாவதாக பலமான ஆகாரம், இறைச்சி போன்ற ஆகாரங்கள் புறம்பான மனுஷனுக்கு, உள்ளான மனுஷனுக்கு அங்கே வசனம் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால், பாலாகிய வேத வசனம். ஐயா, பால் புறம்பான மனுஷனுக்கு, வசனம் உள்ளான மனுஷனுக்கு. கவனிங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், அப்பமாகிய வசனம், இறைச்சியாகிய வசனம், பாலாகிய வசனம் மாத்திரமல்ல. சங்கீதம் 119, 103 வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். தேனிலும் மதுரமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேனாகிய வசனம். ஐயா, தேனும் பாலும் அப்பமும் இறைச்சியும் புறம்பான மனுஷனுக்குரிய ஆகாரம். ஆனால் அத்தனை ஆகாரமும் உள்ளான மனுஷனுக்கு ஒரே ஆகாரத்தை தான் அது
வெளிப்படுத்துகிறது, அடையாளப்படுத்துகிறது அது வேத வசனம். இப்போ புறம்பான மனுஷனுக்கு இந்த போஜனத்தினால பலன் இருக்கிறது. அப்போ இறைச்சி, பால், தேன், தண்ணீர். ஆனால் இவைகள் எல்லாம் உள்ளான் மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆகாரத்தை தான் வெளிப்படுத்துகிறது, அது தேவனுடைய வசனம். புறம்பான மனுஷனுக்குள்ள ஆகாரத்தை இறைச்சியை 3 நேரம் சாப்பிட்டா சீக்கிரம் மரித்து போய்விடுவோம். பாலையை குடித்து கொண்டிருந்தால் செவி அடைத்து விடும், டயாரியா போய்விடும். தேனை குடித்து கொண்டிருப்போமானால் உடல் உறுப்புகளை அறுத்து விடும், அது உடல் நலத்தை பாதிக்கும். ஒவ்வொரு சமயங்களிலே வெவ்வேறு விதங்களிலே இந்த ஆகாரத்தை உட்கொள்கிறோம் புறம்பான மனுஷனுக்கு. ஆனால் அத்தனை ஆகாரங்களும், புறம்பான மனுஷனுக்கு இருக்கிற ஆகாரங்களும் உள்ளான மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆகாரத்தை தான் வெளிப்படுத்துகிறது, ஒரே ஒரு போஜனம், வேத வசனம். இதை எப்போ வேணாலும் சாப்பிடலாம். நீங்கள் காலையில் எழுந்ததுக்கு பின்பும் சாப்பிடலாம், எழுவதற்கு முன்பும் சாப்பிடலாம், யாமே நடக்கும்போது சாப்பிடலாம், படுக்கும்போது சாப்பிடலாம், உட்கார்ந்து இருக்கும்போது சாப்பிடலாம். 24 மணி நேரமும் இந்த ஆகாரத்தை உட்கொண்டு கொண்டே இருக்கலாம். வேத வசனத்தை நேசிக்க நேசிக்க, வாசிக்க வாசிக்க, அதை தியானிக்க தியானிக்க, பிரைஸ்ல வாய் விட்டு பேச பேச, விசுவாச கண்களில் பார்க்க பார்க்க, இது ஒரு செட்டு. இன்னொரு 100% வசனத்தின்படி வாழ்வது, உள்ளான மனுஷன் பலன் அடைய ஆரம்பிக்கும். வசனத்தை நேசிக்க வேண்டும். சங்கீதம் 119, 165, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த வேத வசனம் பக்தி புஸ்தகம் அல்ல. இது யாமேன் ஸ்தோத்திரம், தூக்க வராவிட்டால் தலைக்கு அடியில் வைத்து படுக்கிற புஸ்தகம் அல்ல. இது பேய் விரட்ட புஸ்தகம் அல்ல. இது இறை வார்த்தைகள். ஏறக்குறைய 1600 ஆண்டுகால இடைவெளியிலே 40 எழுத்தாளர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள். ஆமென். இந்த வார்த்தைகள் யார் உள்ளத்துல போகுதோ, யாருடைய சிந்தையில பதியுதோ, அவர்களுக்கு பிசாசு பயப்படுவான். அவர்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். அவர்கள் ஆவியில பலன் உண்டாகும். ஆவிக்குரிய மனுஷனுக்கு போஜனம் இந்த வேத வசனம். இந்த வேத வசனத்தை இந்த வேதத்தை அப்படி டீசெண்டா ஸ்டைலா கொண்டு போறதுக்கு அல்ல. இரவும் பகலும் இதை நேசிக்க வேண்டும். இரவும் பகலும் இதை வாசிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் அதை விசுவாச கண்களில் பார்க்க வேண்டும். அதையும் தாண்டி இன்னொரு 100% இதன்படி வாழ அர்ப்பணிக்க வேண்டும். உள்ளார் மனுஷன் பலன் அடைய வேண்டுமானால் முதலாவது நேசியுங்கள். இரண்டாவது யாமேன் புத்தகமாய் யாமேன் சோத்திர சாப்டர் 10 10 20 20 புத்தகமா வாசிக்க ஆரம்பிங்கள். புரிந்ததோ புரியலையோ, ஆமென். மூன்றாவதாக வாசித்த வேத பகுதியில் இருக்கிற வாக்கு தத்தங்களை குறித்து வைத்துக் கொண்டு, அல்லது ஏற்கனவே இருக்கிற வாக்கு தத்தங்களை குறித்து வைத்துக் கொண்டு இரவும் பகலும் அதை சிந்தையில பதிக்க ஆரம்பியுங்கள். எண்ணங்களில் நிலைநிறுத்த ஆரம்பியுங்கள். வசனம் சொல்லுகிறது, யாமே நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். ஒருவன் தன் இருதயத்தில் எப்படியெல்லாம் தன்னை பற்றி சிந்திக்கிறானோ அப்படியெல்லாம் மாறி விடுகிறான் என்று ஒரு மொழியாக்கம் சொல்லுகிறது. எதை நினைக்கிறீங்களோ அப்படி மாறப்போகிறது. ஆகவே இந்த வேதம் சொல்லுகிறது, இரவு பகலும் இந்த வேதத்தை நினைக்கிற மனுஷன், நினைக்கிற மனுஷன் வாக்கு தத்தங்களை, பிரச்சனை அல்ல, தோல்வி அல்ல, நஷ்டத்தை அல்ல, இயலாமை அல்ல, பலவீனத்தை அல்ல, இந்த வாக்கு தத்தங்களை அவர்கள் இரவு பகலும் சிந்தையில பதிக்கிறார்களோ, ஆமென், அவர்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்க ஆரம்பித்து விடும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற தாயே, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரனே, உங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து கலங்காதீங்க. உங்க தொழிலை குறித்து சோர்ந்து போகாதீங்க. இந்த வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறதோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த விதத்தில் வாசிக்கிறோம். வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசித்து அதை ராப்பகலா அந்த வாக்கு தத்தங்களை சிந்தையில பதியுங்கள். அது மட்டுமல்ல, இரவும் பகலா வேதம் சொல்லுகிறது, ஜாஷுவாக்கு சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. எந்த வாக்கு தத்தங்களை இரவும் பகலும் நினைவில சிந்தையில பதித்து நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதே வாக்கு தத்தத்தை இரவும் பகலும் நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பேச ஆரம்பியுங்கள். வாய் விட்டு பேச ஆரம்பியுங்கள். எதை பேசுகிறீர்களோ அதை விசுவாச கண்களை பார்க்க ஆரம்பியுங்கள். இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வர வேண்டும். வசனத்தை, எந்த வாக்கு தத்தத்தை நினைக்கிறீங்களோ அதையே வாய் விட்டு பேச ஆரம்பிக்க வேண்டும். அதே விசுவாச கண்களை பார்க்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், நிச்சயம் உங்க வாழ்க்கையில மாற்ற வர ஆரம்பிக்கும். உங்க உள்ளத்துல ஒரு விதத்தில் ஆவியில பலன் பெருக ஆரம்பிக்கும். யுத்த குதிரையாக மாற ஆரம்பிப்பீர்கள். இது நிச்சயம், இது உண்மை, இது மாறாத சத்தியம். வானமும் பூமி ஒளிந்து போனால் இந்த வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. அர்ப்பணிப்பீங்களா? வேதத்தை நேசிக்க அர்ப்பணிப்பீங்களா? அன்பு தேவஜனமே,
ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா? வாலிப மகளே, வாலிப தம்பியே, முழங்கால நின்று படித்து பார். ஆமென். இந்த வாக்கு தத்தங்களை குறித்து வைத்துக்கொண்டு வாய்விட்டு பேசி அறிக்கை செய்து பார். இரவு பகல் அதே நினைத்து பார். அதே மனக்கண்களை பார்த்து கொண்டு வாழ்க்கை மாறும். உதாரணமாக, குழந்தை இல்லாமல் கண்ணீரோடு கஷ்டத்தோடு அவமானத்தோடு காணப்படுறீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்கான வாக்கு தத்தங்களை தேடி கண்டுபிடியுங்கள். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய். ஒரு பிள்ளைன்னு பைபிள் எங்கேயுமே சொல்லப்படலை. பிள்ளைகள் மினிமம் 2 பிள்ளைகள். வேதத்தை நேசித்தீங்க, வாசித்தீங்க, வாக்குத்தத்தங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க, இரவு பகல் சிந்தையில் பதிங்க. ஆமென். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள், பேர பிள்ளைகளை நீங்கள் பார்க்கிறதா நினையுங்க. 2வது, அதை வாய்விட்டு பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்ய போகிறீர். என் சந்ததி மேல் ஆவியையும் என் சந்தானமாகிய பேர பிள்ளைங்க மேலே ஆசுவாத்தை ஊற்றப் போகிற நன்றி என்று வாயை திறந்து சொல்லி துதிக்க ஆரம்பிங்கள். மன கண்களில் விசுவாசத்தோடு உங்கள் இடுப்பில் ஒரு குழந்தை, கையில் ஒரு குழந்தை இருக்கிறத பாருங்க சகோதரி. பார்த்து இரவு பகல் தேங்க்ஸ் பண்ணிட்டே இருங்க. இரவு பகல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. உங்கள் அவமானம் மாறும், நிந்தை மாறும். வெட்கப்பட்ட அதே இடத்துல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த வேத வசனமாகிய ஆகாரத்தை உட்கொண்டு ஆவிலே பலனடைந்து யுத்த குதிரையாக மாறி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அனுகிரக செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.